மக்களே, நான் சனா. வெல்கம் டு டுடே சனா. இன்னைக்கு நான் எங்க ஊருக்கு வந்திருக்கிறேன். என்னோட ரிலேஷன்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்து ஊருக்கு வந்திருந்தேன். ஓகேவா? நான் இந்த வீடியோவை ஆக்சுவலி என்னோட ரூம்ல வச்சு எடுக்கலான்னு இருந்தேன். அங்க நான் வந்து புதுசா ஏசி எல்லாம் மாட்டியிருந்தேன். பட் அங்க லைட்டிங் சரியில்லை. பிளஸ் நான் என்னோட ட்ரைபாட மறந்துட்டேன். ஸோ ஒரு மாதிரி அடிக்கடிக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிளையும் இந்த லைட்டிங்கையும் நீங்க வந்து கொஞ்சம் பண்ணிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ நீங்க டைட்டில் பார்த்த மாதிரி இட்ஸ் நாட் அ கெட் ரெடி வித் மீ. நான் ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நோ மேக்கப் லுக் வெட்டிங் கெஸ்டா போகும்போது நான் எப்படி போட்டுட்டு போனேன், எப்படி அது வந்து நம்ம ஹியூமிடுக்கு வந்து தமிழ்நாட்டு ஹியூமிடுக்கு வந்து சர்வைவ் ஆச்சுது. ஹோல் டே இல்லை, ஹாஃப் டே. ஹோல் டேலாம் இருக்கிற மாதிரி வராது. நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிடுவோம். ஸோ ஹாஃப் டேக்கு எப்படி தாங்கிச்சு, எப்படி ஸ்வெட் எல்லாம் தாங்கிச்சுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போறேன். பிளஸ் நான் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், வேற என்ன கல்யாணம் அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் நான் என்ன ட்ரெஸ் போட்டேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் எந்த லிப்ஸ்டிக் போட்டேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த மெயின் ஃபோக்கஸ். எல்லாத்துக்கும் சேம் மேக்கப் லுக் தான், பட் லிப்ஸ்டிக் மட்டும் வேறையா இருக்கும். அண்ட் ஐஸும் கூட, அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் நான் டிராவலுக்கு கொண்டு வந்த ஆப்ஷன்ஸும் என்னோட உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கே எடிட் பண்ணா என்னால் நாளைக்கு போஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஸ்கின் ப்ரெப்க்கு நான் வந்து ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தேன். ஒன்று இந்த டாக்டர் ஷேட்ஸோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அண்ட் டர்மோகோட ஸ்னைல் மியூசின். பிகாஸ் ரொம்ப வெக்க அடிக்கும்னு நினைச்சு நான் வந்து அந்த ஏசியை மறந்துட்டேன். ஏசி இருந்தது ஞாபகம் இருந்துச்சுன்னா திக்கா எடுத்துட்டு வந்திருப்பேன். பட் இட் இஸ் ஓகே, இட் சர்வைவ்டு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஜெனரஸான அமௌண்ட் சன்ஸ்கிரீனுக்கு வந்து இந்த ரெனேயோட 70 SPF 70 சன்ஸ்கிரீன் வந்து கொண்டு வந்திருந்தேன். இது ஒன்று தான் நான் கொண்டு வந்திருந்தேனே. அண்ட் நல்லாவே ஒர்க் ஆச்சுது. ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமிங்க்கு நான் வந்து 2 ப்ரைமிங் பண்ணிப்பேன். ஒன்று வந்து போர் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த மேபிலினோடது நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் இந்த எல்ஃபோட கிரிப்பிங் ப்ரைமர் மேக்கப் என்ன கொஞ்சம் லாங்கர் லாஸ்டிங் ஆகும். இந்த 2 ப்ரைமர் தான் கொண்டு வந்தேன். இந்த 2 ப்ரைமருமே நான் வந்து யூஸும் பண்ணேன். பிகாஸ் these 2 are my trusty primers at the moment. ஏன் மேக்கப் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருந்ததுக்கு ஐ திங்க் என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து வெக்க இல்லாத இடத்துல இருந்து மேக்கப் போட்டேன். ஓகேவா? வெக்க இருக்கிற இடம்னா நான் மேக்கப்பே போட மாட்டேன். பிகாஸ் நமக்கு தெரியும் அது வந்து உருகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெக்க இல்லாத இடம் இந்த ஏசில இருந்து போட்டதுனால என்னோட மேக்கப் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்கா இருந்துச்சு. அதுதான் முக்கியமும் கூட. நீங்க போடுற நேரத்துல உங்க ஃபேஸ் வந்து ஸ்வெட் வராம இருக்கணும். அப்போ உங்க மேக்கப் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலி ப்ரைமர்ஸ் டன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் கரெக்டர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆரஞ்சோ ரெட்டோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணல. இந்த கே பியூட்டியோட ஒரு கன்சீலர் ஷேட் வந்து 189 ND. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டா சரிதான். என்னோட ஸ்கின்னுக்கும் அதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து அண்டர் டோன்ல இருக்கும். ஸோ இதை நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த ஒன்று போட்டோடனே உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின் நல்லா ஈவன் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இதோட கூட நீங்க விட்டுக்கலாம். சரியா? உங்க பேஸ் மேக்கப்பை வந்து நீங்க இதோட கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான ஒரு கலர் கரெக்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ஃபுல் ஃபேஸ்லாம் இல்லை, ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போறதில்ல. பட் மேக்கப் போட்டிருக்க மாதிரி தெரியற மாதிரியான ஒரு நோ மேக்கப். ஓகேவா? ப்ரஷஸ் தான் நான் வந்து நிறைய எடுத்து வச்சிருந்தேன். பிகாஸ் கொண்டு வரலன்னு ஆயிடக்கூடாதுல்ல, அதனால நான் வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் யூஸ் பண்ணல. நான் எதெல்லாம் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர். நான் வந்து அண்டர் ஐயை நல்லா கலர் கரெக்ட் பண்ணிட்டேன். ஓரளவு சேம் கலர் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நான் லைட் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணாலும் எனக்கு கிரே ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் அந்த எல்ஏக்களோட ப்ரோ கன்சீலர் நான் வந்து எடுத்துட்டு ஒரு சின்ன டாட். இது வந்து ரொம்ப ஹை கவரேஜ். ஓகே, அதை எடுத்து இந்த சிம்பிளி நானோட ஸ்பஞ்ச் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். டைரக்டா அண்டர் ஐல கொண்டு போகல, என்னோட சீக்ஸுக்கு மேல வச்சு நான் வந்து நான் யூஸ் பண்ணது இந்த 2 கன்சீலர்ஸும் தான். பட் நான் என்னோட பேக்கப்புக்கு கொண்டு வந்தது என்னலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஏக்களோட இன்னொரு டார்க் கலர் கன்சீலர் கொண்டு வந்ததே மிக்ஸ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் இந்த இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிமைன் ஃப்ரம் மேபிலின் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் இந்த நிக்ஸோட பேர் வித் மீ கன்சீலர் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ ஃபார் பேக்கப். பட் இந்த ரெண்டுமே எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சுது. ஸோ இந்த 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் 3 days. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஷ். நான் வந்து பிரான்சர் ரொம்ப யூஸ் பண்ணலை. பிகாஸ் இந்த சன் வந்து நிறைய இல்லை.
ஸோ சன் இல்லாத நேரத்தில் ப்ரான்சர் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் இந்த ப்ளஷ், இந்த ஹீரோவோட ஒரு ப்ளஷ் மட்டும் நான் வந்து எடுத்து நான் நார்மலாக போடுறது வரைக்கும் கொஞ்சம் கீழவே நான் வந்து போட்டுருக்கேன். ஓகேவா? இது வந்து எனக்கு ப்ரான்சராகவும் ஒர்க் ஆகிக்கும். கொஞ்சம் நான் ப்ரான்சர்லாம் எங்கெல்லாம் போடுவேனோ அங்கேயே நான் வந்து இதை போட்டுருக்கேன். நான் ப்ளஷ் ஆப்ஷனுக்கு இந்த ஹீரோவோடது, கே பியூட்டியோட ஒரு ப்ளஷ் அண்ட் மேக்கப் ரெவல்யூஷனோட கொண்டு வந்திருந்தேன். இதை நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணேன் மேக்கப்பே போடாத சும்மா வீட்டில் பக்கத்தில் போடுற நேரத்தில். பட் ஃபங்க்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த மட்டும்தான். இதை இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ்ல நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மார்ஸோடது எடுத்துட்டு மேலே பார்த்து பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து ஆரம்பிப்பேன். மேக்கப்போட எண்டில் எனக்கு பத்தலை அப்படின்னா நான் எப்படி ப்ளஷ் ஆட் பண்ணிப்பேன்னு ஓகேவா? எனது க்ரீன் ப்ளஷ்ல நெக்ஸ்ட் பவுடர்னு வரும்போது நான் ரெண்டு ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருந்தேன். ஒன்று இந்த மேபிளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் அண்ட் கே பியூட்டியோட லூஸ் பவுடர். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த கே பியூட்டி பவுடரை எடுத்து என் ஃபேஸ்ல நான் டஸ்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? என்னோட மேக்கப்பை செட் பண்ணி க்ரீஸ் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு எங்கெல்லாம் கன்சீலர் போட்டேனோ அங்கே மட்டும் நான் என்னோட ஃபேஸை செட் பண்ணிப்பேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் மை ஃபேவரட் ஸ்டெப். அண்ட் இது இல்லைன்னா என் மேக்கப் வந்து சர்வைவே ஆயிருக்காது. இந்த நிக்ஸோட மேட் ஃபினிஷ் செட்டிங் மிஸ்ட் நான் வந்து எடுத்து என்னோட ஃபேஸும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கண்டிப்பா வாங்கிக்கோங்க. மிந்த்ரால எப்பவுமே ஆஃபர்ல இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் நான் வந்து முடிச்சுப்பேன். ஓகேவா? இது கொஞ்சம் ஈரமா இருக்கும்போது நம்ம போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு அந்த எட்டியூடோட ஒரு ஐப்ரோ பென்சில் கொண்டு வந்திருந்தேன் அண்ட் இந்த ப்ளூ ஹேவனோட கொண்டு வந்திருந்தேன். ப்ளூ ஹேவனோட அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. இதுவே எனக்கு கரெக்டா இருந்துச்சு எட்டியூடோட. அதை எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் என்னோட ஐப்ரோஸ். செட்டிங் மிஸ்ட்டை வந்து நேச்சுரலாவே காய விட்டுருங்க, அதுவாகவே விட்டுருங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஐஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஐஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஆக்சுவலி போட்டிருந்தேன். வெட்டிங்க்கு நான் வந்து இந்த நைகா குவாட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுல இருக்கிற இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் அண்ட் இந்த ஒரு ஷாம்பைன் ஷேட், ஷாம்பைன் தானே, ஷாம்பைனி கோல்டு ஷேட், இந்த ரெண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஃபுல் இதுலேயும் நான் வந்து இந்த ப்ரௌன் மேட் ஷேடை போட்டுட்டு சென்டர்ல மட்டும் நான் இந்த ஷிம்மர் ஷேடை போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு லுக்குக்கு நான் வந்து என்ன போட்டேன்னா இந்த நார்தர்ன் லைட் பேலட்டோட அந்த பிங்க் அண்ட் கிரீன் கலந்த மாதிரியான ஒரு ஷேடு நான் வந்து போட்டுக்கிட்டேன். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வீடியோ டக்குன்னு முடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வேகா சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த கலர் பாப்போட ஒரு ஷேடோ, சிங்கிள் ஷேடோ நான் வந்து கொண்டு வந்ததே, பட் நான் அதை யூஸ் பண்ணல. எனக்கு யூஸ் பண்ண அவசியம் வரல. நெக்ஸ்ட் இப்போ அவங்க போட்டு காமிக்க போறதான் வந்து ஸ்டார் ஆஃப் திஸ் வீடியோ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளி நாமோட ஒரு பேலட். இது ஆக்சுவலி அவங்களோட ஐ திங்க் ஹைலைட்டர். பட் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ள போயிட்டு வரும், அந்த மாதிரி க்ரீமியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எடுத்து என்னோட கண்ணில் போட்டிருப்பேன். திஸ் கிவ்ஸ் யூ த பியூட்டிஃபுல் வெட் லுக். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது ரொம்ப உங்களுக்கு ஜிகு ஜிகுன்னு தெரியவே செய்யாது. அப்படி ஒரு வெட் லுக் மாதிரி இருக்கும். சோ பிரிட்டி. அந்த கல்யாண நாளை தவிர 3 டேஸுமே ஐ வாஸ் வேரிங் திஸ் ஒன்லி. 3 ஃபங்க்ஷனுக்குமே. அண்ட் இதுல ஒரு லைலாக் ஷேடும் இருக்குது. சோ பிரிட்டி கைஸ். ஐ கேனாட் லிவ் வித்அவுட் திஸ் எனிமோர். அதே நீங்க வந்து ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஹைலைட்டருக்கு இந்த கே பியூட்டியோட இலுமினேட்டர் ஹைலைட்டிங் லிக்யூட் ஹைலைட்டர் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். இட்ஸ் ரியலி குட், ரியலி நேச்சுரல். ஸோ ஃபர்ஸ்ட்ல கையில நான் வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட ஹைபாயின்ஸ் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பவுடர், இந்த ஃபிட்மியோட இந்த பவுடர் எடுத்து சென்டர்ல மட்டும் நான் வந்து போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போட்ட மேக்கப்பை இதோட நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். பிளஸ் நீங்க மேக்கப் போட்டுருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு லிப் கிளாஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்ட் நோ மேக்கப் லுக். பட் நான் வந்து காஜல் லிப்ஸ்டிக்லாம் போடுவேங்கிறதுனால நான் மேக்கப் போட்டுருக்கிறது தெரியும். பட் என்னோட பேஸ் வந்து ரொம்ப எவிடென்ட்டா அடிச்சுன்னுப்பா அந்த மாதிரி இருக்குது. காஜலுக்கு ஒன்னே தான் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். இந்த மேப்ளினோட கலாசல் காஜல், மை ட்ரஸ்டி காஜல், லாங் லாஸ்டிங் காஜல். நெக்ஸ்ட் ஐலைனர் ஆக்சுவலி நான் நிறைய கொண்டு வந்திருந்தேன். பட் யூஸ் பண்ணது ஒன்னே தான், விச் வாஸ் கைண்ட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் இந்த நிக்ஸோட ஒரு ஐலைனர் பென் கொண்டு வந்திருந்தேன். நோ யூஸ். நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த இங்க் வந்து கரெக்டாக டிஸ்போஸ் ஆகலை. நெக்ஸ்ட் இந்த NYBயோட ஒரு கொண்டு வந்திருந்தேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை, கொண்டு வந்ததே மறந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த மேபிளோட கொண்டு வந்திருந்தேன். இதையும் நான் வந்து யூஸ் பண்ணல. லாஸ்ட் நான் யூஸ் பண்ணது இந்த மேபிளோட டாட்டூ ஐலைனர், விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஷாக்கிங். பிகாஸ் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை ஸ்டார்டிங்ல நான் யூஸ் பண்ணும்போது. நல்லா லாங் லாஸ்டிங்கா தான் இருக்குது. பட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வாண்டு தான்.
ஒரே ஒரு கோட்டே போதும் இந்த ஐலைனர்ல ஃபுல்லா லாஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஐலைனர். அண்ட் ஃபார் மஸ்காரா ஐ ஹேட் 2 ஆப்ஷன்ஸ். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணல பிகாஸ் யூ நோ மீ, ஐ ஆல்வேஸ் ஃபர்கெட் மஸ்காரா. ஃபர்ஸ்ட் இந்த மேபிளினோட ஹே மஸ்காரா கொண்டு வந்திருந்தேன் அண்ட் இந்த ரோமேண்டோட ஒரு ப்ரௌன் ஐலைனர் கொண்டு வந்ததே, ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ பிளஷ் வந்து பத்தலை அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணிப்பேன்னா, இந்த கீரோட பிளஷ்ஷை நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சேம் ப்ரஷ்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என்னோட கையில டிஃப்யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு என்ன போட்டேன்னு நான் வந்து சொல்றேன். பிகாஸ் அந்த ட்ரெஸ் என்னால மாற்ற முடியாது. நான் உங்களுக்கு பிக்சர் இங்க கொடுக்குறேன், இல்லை நான் இங்க கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி மிந்த்ரால மேபிளினோட சூப்பர் ஸ்டே லிக்விட் லிப்ஸ்டிக் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அதை கேன்சல் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோட பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா இல்லை, ரொம்ப நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கு. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ்னால நான் வந்து இந்த லிப்ஸ்டிக்கை கொண்டு வந்தேன். இது வந்து இந்த லவ்வர்த்தோட மூஸ் லிப்ஸ்டிக்ஸ். அதில் 3 ஷேட் வச்சிருந்தேன். ஒன்று ஐரிஷ் காஃபி, ஒன்று ஸ்பானிஷ் காஃபி அண்ட் இன்னொன்று வந்து ராஸ்பெரி மார்டினி. இதுதான் நான் வந்து போடலாம்னு நினைச்சேன். பட் இது வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோட மேக்கப்புக்கு. ஸோ ஐ வென்ட் வித் ஐரிஷ் காஃபி. சூப்பர் கியூட் கலர். அப்படி இன்ஸ்டன்டா என்னோட கம்ப்ளெக்ஷனே இது வந்து பிரைட்டனா காமிக்கும். நான் சொன்ன மாதிரி இது அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் ஆயில. நான் வந்து ஏன் லாங் லாஸ்டிங் ஆயிலன்னு சொன்னேன்னா, சாப்பிடும்போது உள்ள லைட்டா பிரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தான் பிரிஞ்சிச்சு. ஆனால் இந்த வாட்டி எனக்கு நான் ஒரு 2 கோட்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன், இல்லை 1.5 கோட் நான் வந்து போட்டிருந்தேன். சென்டர்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து சென்டர்ல மட்டும் லைட்டா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங். நான் லாங் லாஸ்டிங்னு சொன்னது எதுக்குன்னா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும், 2-3 தடவை சாப்பிட்டாலும் போகக்கூடாதுன்றத ஐ மென்ட் இட் தட் வே. பட் ஸ்டில் திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங். ரீஅப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸி பிகாஸ் இட்ஸ் நாட் ஹெவி அட் ஆல். ஸோ திஸ் வாஸ் த லிப்ஸ்டிக் ஃபார் த மேரேஜ் ஃபங்க்ஷன். ஐஸ் மட்டும் வேற கலர் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த கலர்ல லைட்டா ஸ்மோக்கியா பண்ணியிருந்தேன். அதுல வந்து போட்டோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ திஸ் வாஸ் சப்போஸ் டு பி மை நலங்கு அவுட்ஃபிட். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனுக்கு. பட் ஐ வாஸ் அப்சென்ட். பட் இந்த ஆஃப் எல்லோ ட்ரெஸ்க்கு நான் வந்து என்ன லிப்ஸ்டிக் மைண்ட்ல நினைச்சு வச்சிருந்தேன்னா, ப்ரௌன், பியோர் ப்ரௌன், கொஞ்சம் டிண்ட் ஆஃப் வார்ம்த் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் வச்சிருந்த ஆப்ஷன் வந்து ஒன்று இந்த சிம்பிளி நேமோட ஹேனான்ற ஒரு ஷேட் அண்ட் நம்ம ஜேசன் ஓவோட ஒரு லூமினஸ்ங்கிற ஒரு ஷேட். ஓகேவா, நான் இதுல எது பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ராபப்ளி சிம்பிளி நேம் பிகாஸ் திஸ் இஸ் மோர் ப்ரௌன். கூட நான் யூஸ் பண்ணி இந்த லிப் லைனர் வந்து இந்த மார்ஸோட எட்ஜ் ஆஃப் டிசைர் இந்த ஷேட் ஸ்கேண்டலஸ் ப்ரௌன். இது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் நல்ல லாங் லாஸ்டிங்கும் கூட. அண்ட் இந்த நியூட்ரல் மேக்கப்புக்கு நல்ல நியூட்ரலா இருந்துச்சு, நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஐ லவ் ப்ரௌன் வித் எல்லோ. ஸோ தட்ஸ் வை. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அவுட்ஃபிட். திஸ் வாஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட். ஐ நோ ஐம் அ சிங்கிள் கேர்ள். எங்க ஊர்லலாம் வந்து முக்கால்வாசிவே கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. அதுக்கு நான் யூஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா, சம் பிங்க் லிப்ஸ்டிக் வித் வார்ம்த். பட் எங்கிட்ட நிறைய பிங்க் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து அன்னைக்கு போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் அகைன் இந்த மார்ஸோட லிப் லைனர். அண்ட் லிப்ஸ்டிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈபா காஸ்மெட்டிக்ஸோட மஸ்ட் ஹேவ் இன் தி ஷேட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர். இதுதான் லாஸ்ட் அவுட்ஃபிட். திஸ் வாஸ் ஃபார் ரிசப்ஷன். திஸ் ஒன் வாஸ் ஃப்ரம் ட்ரெண்ட்ஸ். ஐ லவ்ட் த லைலாக் கலர். இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சிம்பிளி நேமோட ஐஷேடோ இதுதான் நான் போட்டிருந்தேன். அண்ட் ஃபார் லிப்ஸ் ஐ வாண்டட் வெரி வெரி சிம்பிள். அண்ட் இந்த லிப் காம்போ தான் மை ஃபேவரட் இந்த வீடியோலயே. ஃபர்ஸ்ட் லிப் லைனருக்கு இந்த மார்ஸோட மோக்கா ப்ரௌனி ப்ரௌன் மோக்கா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் லிப்ஸ்டிக் மேபிளின் வினைலோட இந்த ஷேட் இர்ரெசிஸ்டிபிள். ஃபர்ஸ்ட் இது வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங் गाइस. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் நான் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே ஐ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் லைக் எவ்ரி லிப் காம்போ. சரியா, அப்படி பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ரௌட்லி சர்ப்ரைஸ்ட். இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, லைக் அந்த கிளாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நாட் த லிப்ஸ்டிக் இட் செல்ஃப். ஓகேனா, இந்த லிப்ஸ்டிக் தனியாக என்னால் போட முடியாது. இட் வில் வாஷ் மீ அவுட் லிட்டில் பிட். ஸோ நான் அந்த லிப் லைனர் யூஸ் பண்ணிப்பேன். அந்த லிப் லைனர் இஸ் நாட் தட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பட் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. Do not rub your lips together. That is the utmost important thing. பட் அதுக்கு நீங்க இது வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் பிடிக்கிட்டே இருக்கணும். போர் அடிக்கும் போதெல்லாம் பிடிக்கிட்டே இருங்க. அண்ட் போட்டதுக்கு அப்புறமா do not rub.
இதை நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. இட் வில் நாட் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள். பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல அழகு ஜூஸியா தெரியுது, பட் இட் ஆக்சுவலி இஸ் கைண்ட் ஆஃப் ஹெவி அண்ட் கைண்ட் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள். அங்கங்க பிடிக்குது, எனக்கு தொடச்சு எடுக்கணும் போல இருக்குது. ஸோ போட்டு போட்டு பழகிட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் மேட்டர். அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய லிப்ஸ்டிக் ரன் டவுன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ப்ராபப்ளி நான் வந்து பெங்களூர் வந்துருவேன். ஸோ அங்க வந்து உங்களை எல்லாம் பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.